ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2026. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் முதலமைச்சர் விஜய் உத்தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக ஜூலை எண்டில் இந்த ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. ஓகே, ஏன்னா புது அரசாங்கம் வந்திருக்காங்கல்ல. ஓகே, பட் அது வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் எல்லா துறைகளையும் வந்து அவர் ரிவ்யூ பண்ணுறாரு. ஓகே, அதிகாரிகளை கூப்பிட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன செயல் திட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையாக டெய்லி வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை, ஓகே, நெடுஞ்சாலைத்துறை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஓகே, ஸோ இதில் நமக்கு தெரியும், நம்ம ஆஸ் பர் earlier சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோம்னா கூட தமிழ்நாடு தான் வந்து சாலை விபத்தில் ஃபஸ்ட் இருக்காங்க. நிறைய விபத்து நடக்கிறது நம்ம ஊரில் தான். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி குறைக்கலாம்? ஓகே, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி குறைக்கலாம்? சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி வந்து உயிர்களை வந்து நம்ம காப்பாற்றணும்? ஆல்ரெடி வந்து இன்னுயிர் காப்போம் 48 அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. சரியா? அதாவது ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் எடுத்து போய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். யார் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு. அது மாதிரி ஃப்ரீ சிகிச்சை. ஓகே, அதே மாதிரி ஃப்ரீ அந்த 48 ஹவர்ஸ்க்கான மொத்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து அரசே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அது. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை மறுபடியும் வந்து நடைமுறையில் இருக்கணும். இதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த கூட்டம் நடந்தது. சரியா? ஸோ என்ன மாதிரி செயல் திட்டம் வகுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டு சாரி 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைந்தபட்சம் 50% அளவு குறைப்பதற்காக ஒரு இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளால் ஃபுல்லாகவே குறைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 50% வந்து குறைக்கிறதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் கோலில் இது பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாலை உட்கட்டமைப்பில் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாலை விபத்துகள் அதிகம் நிகழும். ஸோ எந்த ஏரியாவில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கே வந்து நம்ம இன்னும் அந்த தேவைப்படும் மாற்றங்களை செஞ்சு இந்த சாலை பாதுகாப்பை வந்து தணிக்கை குழு வச்சு நம்ம வந்து இன்னும் வந்து வலுப்படுத்தணும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனி செயல் திட்டத்தின்படி சாலை விபத்துகள் சிக்குபவர்களுக்கு விரைந்து சிகிச்சை. அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். சரியா? அதே மாதிரி நெடுஞ்சாலை ரோந்து பணிகளை அதிகரிக்கும். ஸோ பேட்ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எங்கன்னா ஹைவே சைடில், ஏன்னா ஹைவே சைடில் தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்துருப்பீங்க, மதுரையில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா? ஒரு அரசு பேருந்தும் ஒரு தனியார் பேருந்தும் மோதி கிட்டத்தட்ட ஒரு 6 உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு இல்லையா? ஸோ அது வந்து அதனால் நெடுஞ்சாலைத்துறையில் ரோந்து பணிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு பேட்ரோல் வச்சு நிறைய இது பண்ணுறது, கம்ப்ளீட் மானிட்டரிங் பண்ணுறது. அப்புறம் சப்போஸ் எதிர்பாராத விதமாக நடந்துட்டா அங்கே நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கட்டி இன்னும் நல்லா அந்த உயிர்களை வந்து ஈஸியாக காப்பாற்றலாம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி மேம்பாலங்கள், தமிழகம் முழுவதும் முக்கிய மேம்பாலங்கள் மற்றும் பாலங்களின் உறுதித்தன்மையை ஆராய கட்டமைப்பு தணிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இது தனி செயல் திட்டமாக இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்தோன்னா டேரெக்டாக நியூஸஸ்க்கு போயிடலாம். வேறு எதுனா இருந்துச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா மெல்லிசைன் ராஜகுமாரின்ற டைட்டிலில் ஜானகி அம்மா அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரீசெண்டாக இறந்து போயிருந்தாங்க இல்லையா, தென்னிந்திய கோயில் நைட்டிங்கல்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நதிநீர் இணைப்பு பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஸோ நான் படித்து பார்க்கல, உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க. சரிங்களா? சில முக்கியமான விஷயங்கள் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாரதத்தின் நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 2.4% மட்டுமே. உலக மக்கள் தொகையில் 18 பேர் இந்த மண்ணில் வாழ்கிறோம். ஸோ எல்லாமே டேட்டாவாக அவர் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஓகே, ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணியும் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் கர்நாடகத்தில் அமைக்கப்படும் டிகே சிவகுமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ என்னன்னா வந்து பெங்களூர்ல வந்து கூகுள் ஐஓ கனெக்ட் ஓகே. அந்த ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சு. சரியா? ஸோ அதில அவரு என்ன பேசியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏஐ யூனிவர்சிட்டி ஓகே. செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் வந்து கர்நாடகத்தில வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியும் பெங்களூருன்றது சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா இல்லையா? கோயம்புத்தூரோட தலைநகரா மட்டும் இல்லாம உலகத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டியாவும் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கை நுண்ணறிவு மையத்த வந்து கம்ப்ளீட் ஏஐ டேட்டா சென்டர் மாரி நம்ம வந்து இது பண்ணோம் வித் யூனிவர்சிட்டி அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனில் மேனன் பயணம். ஸோ இத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஐஎஸ்எஸ்க்கு வந்து அனில் மேனன், அதாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனில் மேனன் ப்ளஸ் ஒரு 2 வீராங்கனைகள். ஓகே. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா, பியேட்டர் டுப்ரோவ், அப்புறம் அந்நாட்டு விண்வெளி வீராங்கனை ஆனா கிகினா. ஓகே. ரஷ்ய விண்வெளி வீரர் பியோட்டர் டுப்ரோவ், அப்புறம் கிகினா. ஓகே. ஸோ இவங்க 3 பேர் வந்து பயணிக்கிறாங்க. சரிங்களா? நேத்து வந்து அவங்க புறப்பட்டுட்டாங்க ஐஎஸ்எஸ்க்கு. ஸோ அந்த விண்கலம் எங்கேருந்து போறாங்க பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தானில் உள்ள பைகானூர் ஏவுதளத்திலிருந்து ரஷ்ய விண்வெளி முகமையான ராஸ்காமாஸின் சோயுஸ் MS-29 அப்படின்ற ஒரு லான்ச் வெஹிக்கிள் மூலமா லான்ச் ஆயிருக்காங்க. சரிங்களா? ராக்கெட் மூலமா லான்ச் ஆயிருக்காங்க. ஓகே. சரி. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய வம்சாவளி பத்தி இவங்க ஃபாதர் வந்து கேரளா, அம்மா வந்து உக்ரைன். ஸோ அதனால நம்ம இங்க அவரோட பயணத்த ஒரு முக்கியமா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்ததுன்றதுனால ஜஸ்ட் ஒரு விஷயம். ஓகே. அடுத்து வந்தோம்னா, கடைசியா ஒண்ணு இருந்துச்சு. அத மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்தியா, பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் வந்து இன்னிலேருந்து வந்து அமலாகுது. சரியா? ஜூலை 15, 2026. ஸோ இத வந்து கம்ப்ளீட்டா குடுத்துருக்காங்க. எப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, எப்போ அக்ரீமெண்ட் சைன் பண்ணோம், இதனால என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன கோல்ஸு சரியா? ஸோ நம்ம ஒரு ஓவர்வியூவா பார்த்தோம்னா, 2021ல பேச்சுவார்த்தை தொடங்கி, ஓகே 24 மேல வந்து இறுதியாகி 2025 2025 மேல இறுதியாகி 2025 ஜூலை 24ல வந்து இந்த அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆச்சு. சரியா? லண்டன்ல அந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் அ சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து 2026 பிப்ரவரில கையொப்பமாயிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் டேட்டா. அ இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதரப்பு அதாவது இது வந்து என்ன சொல்லுவோம் அப்டின்னா, சிஇடிஏ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது காம் அ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரீமெண்ட். ஓகே. சிஇடிஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பைலேட்டரல் ட்ரேடு இந்த 2 நாடுகளுக்கும் உட்பட்ட அந்த பைலேட்டரல் ட்ரேட் இருதரப்பு வர்த்தகம் இருக்கு இல்லையா? அத வந்து $100 பில்லியன் ஓகே. பை 2030 அதாவது 2030க்குள்ள 100 யுஎஸ் டாலர்ஸ் ஓகே. $100 பில்லியன் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். சரியா? அதான் கோலு. ஸோ இதில குடுத்துருக்காங்க எந்தெந்த பொருட்களுக்கு வந்து வரி நீக்கம். கிட்டத்தட்ட 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு நோ டாரிஃப் சரிங்களா? அது மட்டும் இல்லாம பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு 70% வரை வரி நீக்கம். கடல் உணவு அந்த மெரைன் அ உணவுகளுக்கு உணவுப் பொருள் பொறியியல் உணவுப் பொருட்கள் அது பொறியியல் பொருட்களுக்கு, வாகன உற்பத்திக்கு 18%, தோல் மற்றும் காலணிப் பொருட்களுக்கு 16, ஜவுளி மற்றும் ஆடைகளுக்கு வந்து 12. ஸோ இந்த மாரி ரசாயனங்கள் இதுக்கெல்லாமே நெறைய விலக்கு குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8% வந்து நமக்கு சுங்க வரி வந்து டாக்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால யார் யார் பலனடைவா? அ இது என்னென்ன ஏற்றுமதியாளர்களுக்கு ஏன் இது வந்து முக்கியமா இருக்கு? ஸோ இந்த மாரி எக்ஸாக்ட்டா எல்லாமே குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சரியா? ஓகே. ஸோ அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். ஓகே. தேங்க் யூ.